Hi friends, welcome to Surya Academy. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கி அட்வொகேட் ஜெனரல் அதை பற்றி பார்க்கலாம். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற அர்த்தம். ஆர்டிகல் 165. இது மாநில அளவில் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம். மத்திய அளவில் அட்டார்னி ஜெனரல், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குரிய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 76. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலுக்குரிய ஆர்டிகல் 165. அந்த 76 165 எப்படி அமைச்சலான்னா, அந்த 76 76 அப்படிங்கிற அந்த நம்பர்லேருந்து -1 நம்ம கழிச்சோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் வரும். இப்போ 7ல் -1 போயிடுச்சுன்னா 6, 7 பக்கத்தில் இருக்கக்கூடிய 6ல் ஒரு -1 பண்ணோம் அப்படின்னா 5, அப்போ 65. அது பக்கத்தில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், அது 165. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஆர்டிகல் 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த 1 ஆட் பண்ணிக்கிறோம். அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்கலாம். ரெண்டுக்குமே சேம் பாயிண்ட் தான், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அட்டார்னி ஜெனரல் சென்ட்ரல் கவர்மெண்ட், அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட் கவர்மெண்ட், அவ்வளோதான். இப்போ அட்வொகேட் ஜெனரல் பற்றி பார்க்கலாம். மாநிலத்தின் மிக உயர்ந்த அல்லது முதன்மை சட்ட அலுவலர். இவரை நியமிப்பவர், பதவி நீக்கம் செய்பவர், பதவி காலத்தை தீர்மானிப்பவர், சம்பளம் மற்றும் படிகளை நிர்ணயிப்பவர் ஆளுநர். இது அட்வொகேட் ஜெனரல். அங்கே அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு உரிய பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா மாநிலத்தின் மிக உயர்ந்த சட்ட அலுவலர், அங்கே இந்தியாவின் மிக உயர்ந்த சட்ட அலுவலர். அதே மாதிரி இந்த பதவி நீக்கம், பதவி காலத்தை தீர்மானித்தல், சம்பளம் மற்றும் படிகளை நிர்ணயிப்பது மத்திய அளவில் குடியரசுத் தலைவர், மாநில அளவில் ஆளுநர். தகுதிகள் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் தகுதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதே சென்ட்ரல் லெவலில் அட்டார்னி ஜெனரலுக்கு அந்த தகுதிகள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். மாநில அளவு அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி, மத்திய அளவு அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள். பதவிக்காலம், சம்பளம் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் ரெண்டு பேருக்குமே. எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்படுவார் அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட் லெவலில். சென்ட்ரல் லெவலில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஸ்டேட் லெவலில் அட்வொகேட் ஜெனரல் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை பெறுவார். சென்ட்ரல் லெவலில் அட்டார்னி ஜெனரல் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை பெறுவார். அட்வொகேட் ஜெனரல் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் கலந்து கொண்டு பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் வாக்கெடுப்பின் போது வாக்களிக்க இயலாது. இது குடியரசுத் தலைவர் பாயிண்ட் என்ன வரும், அதாவது அட்டார்னி ஜெனரலுக்குரிய பாயிண்ட்டு. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கலந்து கொண்டு பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் வாக்கெடுப்பின் போது வாக்களிக்க இயலாது. அட்வொகேட் ஜெனரல் மாநிலத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் அரசின் சார்பில் வாதாடுவார் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்வார். இதற்குரிய அட்டார்னி ஜெனரல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் அரசின் சார்பில் வாதாடுவார், நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்வார். ஆளுநர் மாநில அரசுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குபவர் அட்வொகேட் ஜெனரல். இதே மாதிரி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனை வழங்குபவர் அட்டார்னி ஜெனரல். இவர் பதவியில் இருக்கும்போது, அதாவது அட்வொகேட் ஜெனரல் பதவியில் இருக்கும்போது வேறு எந்த அமைப்புகள் அல்லது நிறுவனங்களிலும் பொறுப்பு வகிக்க இயலாது. இதே பாயிண்ட் தான் அட்டார்னி ஜெனரலுக்கும் பொருந்தும். தேங்க்யூ ஸோ மச்.